நம்ம வீட்டில் லிஸ்ட் போட்டு காய்கறி வாங்கினாலும் இந்த ஒரு காய்கறியை மட்டும் லிஸ்ட்டில் வச்சுக்கவே மாட்டோம். ஆனால் இதை சாப்பிட்றதுனால பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணும், கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணும்னு சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாவக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதிலே குட்டி குட்டியாக கட் பண்ண பிஞ்சு பாவக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போல் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பவுடர் இதோட போட்டுட்டு இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்சிருந்த பாவக்காவை இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போ சாதம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான பாவக்காய் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.